சார் கிழக்கு பார்த்து தென்கிழக்கில் வச்சுங்க சார். ஆமாம் வச்சுங்க சார். விபூதி மட்டும்தான் வைக்கணும் சார். வச்சு தென்மேற்கு இருக்கிறது தப்பு சார். உங்கள் மனைவி வாய் பேச ஊமை அப்படின்னா கூட அது வந்து எடுபடாது சார். அந்த வீட்டை விட்டு போயிடுங்க சார். வீட்டை விட்டு போயிடுங்க சார். இருங்க, நீங்கள் வேறாட்டா கேளுங்க சார். நான் மற்றவங்களுக்கு கேட்கணும் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். வாழை மரம் வைக்கக்கூடாது சார். டாக்டர் வந்து டோலோ 650 போடணுன்னா ஏன் போடாதுன்னு கேட்பீங்களா? வாழை மரம் வேண்டாம் சார். நீங்கள் நதிமூலம் ரிஷிமூலம் வேண்டாம் சார். அது வந்து எங்கள் சப்ஜெக்டுக்கான கேள்வி. தேனி வேண்டாம் சார். இயற்கை விவசாயம் தோட்டத்தில் வாழை மரம் வச்சுங்க, வீட்டில் வாழை மரம் வைக்காதீங்க சார். தேனி வேணாம் சார். இருங்க தலைவரா, நீங்கள் எங்கேருந்து ஆள்? சொல்லுங்கள் சார். சார் நீங்கள் தள்ளி போங்க சார். நீங்கள் உங்களை அப்புறம் பேசிக்கலாம். இவங்களாம் வந்தவங்க சார். கிழக்கு பார்த்த வீடு, கிழக்கு பார்த்த வீடு, தென்கிழக்கு மூலையில் வடக்கு பார்த்தா அப்படி மளிகை கடையும் டிஃபன் கடையும் ஆரம்பிக்கலாமா? பண்ணுங்க சார். வீட்டுக்குள்ளே? வீட்டுக்கு வெளியில் சார். வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்குள்ளே? காம்பவுண்டுக்குள்ளே. தனியாக கடையை போடுங்க சார். வீட்டுக்குள்ளே வேணாம் சார். காம்பவுண்டு விட்டு வெளியே போட்டுருங்க சார். வீட்டுக்குள்ளே அந்த காம்பவுண்ட்லேயே வேணாம் சார். வெளியில் தனியாக போட்டுங்க சார். தனியாக போட்டுங்க. ஓகே, தேங்க்ஸ்மா. வடமேற்கில் ஒன்றும் சார். ஆமாம். இல்லை சார், இல்லை. எந்த ஊர் தம்பி? தம்பி நீலாம் கிளைண்ட் உன் நம்பருக்கு தள்ளி போ. நீ போய் சாப்பிட போ. நீ போயிட்டு நீ போடுப்பா. சொல்லுப்பா. முருகன் சார் என் பேர். என்ன செந்தில், உனக்கு என்ன டவுட்டு? அந்த பக்கம் வாப்பா நீ. ஜாப் வந்து எதுவும் எதுவும் அமையவே மாட்டேங்குது சார். பர்மனெண்ட் ஜாப் எதுவும் அமையவே மாட்டேங்குது சார். என்ன படிச்சிருக்கீங்க? இது டிப்ளமா எலக்ட்ரிக். எங்கே எந்த ஊருப்பா? சார் இது இங்கே இருக்கு சார். உங்கள் ஊரால் அவரு? நீ எந்த ஊரால்ப்பா? தம்பி ஒரே நிமிஷம், சாப்பிடும் போது பேசிக்கலாம்ப்பா. வேற யார் சார்? யார் கேள்வி கேட்க பிரபு தான் விட்டுருப்பா. நீ என்னப்பா கேள்வி? நீங்கள் எந்த ஊர் தம்பி? கேள்வி என்னப்பா? வீட்டில் லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க, ஜென்ட்ஸ் எல்லாம் வெளியில் தங்கி ஒர்க் பண்ணுறாங்க. வீட்டில் ஏதாவது தம்பி ஒன்று மைக்கு பிடிச்சி பேசி. வீட்டில் வந்து லேடிஸ் தான் இருக்கிறாங்க, ஜென்ட்ஸ் எல்லாம் வெளியில் தங்கி இருக்கிற மாதிரி அப்பா நான் சொல்கிறேன்ல, ஒன்று மைக்கை பிடிச்சி பேசு, இல்லை நேரில் வந்து பேசுப்பா. வீட்டில் லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க, ஜென்ட்ஸ் எல்லாம் வெளியில் தங்கி இருக்கிற மாதிரி. வடமேற்குப்பா, வடமேற்கு சார். நீங்கள் விட்டுருங்க சார். நான் இல்லை சார், வைக்கக்கூடாது சார். நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க சார். இருங்க சார். வேற யார் சார்? சொல்லுங்க. நான் சொல்கிறேன் சார். நான் நல்லா குறைஞ்ச லாபத்தில் பொருள் வைங்க, நிறைய பணம் வரும் சார். குறைஞ்ச லாபத்தில் பண்ணுங்க. தம்பி நான் கீழே வந்து பேசுகிறேன் சார். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. சின்ன பிள்ளைங்களாப்பா நீங்கள்? உனக்கு சொன்னால் தெரியாது யுவராஜ். இப்போ நீ என்னப்பா உனக்கு நான் அதை கீழே வந்து சொல்கிறேன்டல்லப்பா. என்ன சின்ன பிள்ளை போய் சாப்பிடுங்கப்பா, போங்க. இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. ஆக்சுவலாக வந்து இது பிளான் பண்ணது வேறு மாதிரி, இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருந்தனால இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனாக எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக எங்களோட டீம் மெம்பர்ஸ் 19 பேர் பேசணும் இருந்தாங்க. மேபி ஃப்யூச்சர் ஈவெண்ட்டில் வந்து அடுத்து வந்து மதுரையாக மோகனூர் கரூர் பக்கத்தில் அங்கே பண்ணக்கூடிய ஈவெண்ட்டில் இப்போ கேள்வி கேட்குறதுல வந்து டைம் வேஸ்ட் ஆகுது. மேபி அந்த கேள்வியை எழுதி வாங்கி அவங்கள வந்து பக்கத்தில் நிற்க வச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஐ வாண்ட் டு பிளான் த ப்ரோக்ராமு. அது டைம் சேவ் ஆகும். ஸோ இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க, ஊர் சொல்கிறாங்க, அவங்க தேவையில்லாத கதை, ஒரு 50 வருஷம் கதை, கன்னித்தீவு கதைலாம் சொல்லி ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட் இன்னைக்கு. அவங்களாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் எராடிகேட் பண்ணிக்கலாம். எனிவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். ஒரு விஷயம், கடவுள் மட்டுமே உண்மை, மற்ற எல்லா விஷயங்களும் செகண்டரி தான். கடவுளை நம்புங்க. நாளை என்பது அதிசயம் பொருந்தது. நாளை எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்.
இந்த அரிய வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த திரு சசிகுமார், திரு தினேஷ், திரு கோமதி சீனிவாசன் 3 பேரும் மிகப்பெரிய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்கள். மனமார்ந்த நன்றியை அவர்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடம் கொடுத்த நம்முடைய தூசி பாலிடெக்னிக் ஓனர் திரு ஆறுமுகையா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. மேலும் இங்கே வந்து உணவை வந்து ரொம்ப சிறப்பான உணவை எங்களுக்கு இனிமேலும் இப்பொழுதும் நாமக்கலிலும் இனிமேல் எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய எங்களுடைய நலபாக சக்கரவர்த்தி வெங்கடேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் லைஃப்பில் வந்து மேன் வித் பிரின்சிபல் சார். எந்த சூழ்நிலையிலும் நான் என் கூட யார் இருந்தாங்களோ அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணுவேன் சார். நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் இன்றைக்கி அப்படின்னா புதுசாக ஒரு 10 பணக்காரனை சேர்த்துக்க மாட்டேன். என் கூட என்றைக்கு நான் கீழே இருந்தப்போ யார் இருந்தாங்களோ அவங்க தான் கூட வச்சுப்பேன். அதே போல் நான் வந்து இருக்கக்கூடிய காலங்கள் வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணாலும் வெங்கடேஷ் வேணான்னு சொல்கிற வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு சமையல் கலைஞர். மிகப்பெரிய நன்றி. நான் வெங்கடேஷ்ட ஒரே விஷயம் தான் சொன்னேன். அவர் வந்து நாமக்கல்லில் வந்து நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது சமையலுக்கு வேற ஆளாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அவர் தாய்லாந்துலாம் டூர் போயிட்டு வந்தார். அந்த சால கிராமத்துக்கு அது ஒத்துக்கலை. ஏன்னா அங்கே வந்து சரியாக இருந்திருக்க முடியாது பெண்கள் போன்ற விஷயங்கள்னால. அந்த இடத்துல வெங்கடேஷ் வந்து திடீர்னு உள்ளே வரார். இவர் அதில் நம்ம சார்புடைய ஆளில் அவர் சொன்னதோட 2 லட்ச ரூபா கம்மியாக ரேட்டுக்கு அதுக்காக குவாலிட்டியோ எதுவும் மட்டன் தட்டி மட்டமாலாம் பண்ண ரொம்ப அருமையான டேஸ்ட்டு, ரொம்ப சிறப்பான உணவை எங்களுக்கு கொடுத்தாரு. இட் மீன்ஸ் என்னென்னா வெங்கடேஷை நான் கண்டுபிடிக்கல, அந்த பெருமாள் திருப்பதி பெருமாள் வெங்கடேஷை அவர் ரூபமாக எங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் உணவு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டேஸ்ட் எவர் ஆட். நானும் எத்தனையோ 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். இந்த பாக்குத்தட்டில் ஒரு சாம்பார் வெள்ளை ரைஸில் சாம்பாரும் தயிரும் ரசமும், அது நேற்று வச்ச ரசம்னா ஒரு பிரமாதமான ரசம். லைஃப்பில் எப்பொழுதுமே நமக்கு உணவு கொடுக்குறவங்களுக்கு ஹோட்டல் ஆகட்டும் இது போன்ற இடங்களாகட்டும் மனசார ஒரு நன்றின்னு சொல்லலாம். இப்போ நான்லாம் எப்படின்னா நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லி காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. டக்குன்னு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பாக்கெட்டில் கை விட்டுனா வரும், எது வருதோ கொடுத்துட்டு நன்றிங்கன்னு சொல்லிட்டு போவேன். தவறே கிடையாது சார். ஒருத்தர் நல்லா பண்ணுறான்னா அவனை தட்டி கொடுக்கணும் சார். அவன்கிட்ட போயிட்டு நீ நல்லா தான் இருந்தது, அந்த முட்டைக்கோஸ் மட்டும் கொஞ்சம் சவுன்னு இருந்ததுன்னு சொல்லக்கூடாது, நல்லா இல்லைனா கூட நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்கள் சார். அதுதான் வந்து சாப்பாடுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் உங்களுக்கு எப்பவுமே சாப்பாடு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் வெங்கடேஷ் வந்து எங்கள் கூட எப்பவுமே ட்ராவல் பண்ணுவார். அவரை கொடுத்த பெருமாளுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் வந்து இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி இது வரைக்கும் அமைதியாக இருந்த உங்களுக்கும் என்னுடைய ஆண்டாள் வாசு டீம் மெம்பர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற யார் சொல்லணி? சரிங்களா? ஸோ மிக அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் திரு விவேக் மற்றும் அவருடைய சக நண்பர்களுக்கும், இந்த எல்இடிலாம் அரேஞ்ச் பண்ண நண்பர்களுக்கும், இங்கே வருகை புரிந்த அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாங்கள் ஆக்சுவலாக 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஒரு இந்து ரிலீஜியஸ் கேம்ப் ஒன்று இருக்குது. ஸோ யாராவது லைக் மைண்டட் பீப்புள், நான் அது வந்து பெரிய இது மாதிரி தான் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். இந்து ரிலீஜியஸ் சென்ட்ரிக்காக நான் அந்த கேம்ப் அண்டர்கோ பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நபருக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு நபருக்கு 1000 ரூபாய் தான் 2 நாளைக்கு. ஆனால் நாங்கள் 3000 ரூபாய் வாங்க போகிறோம் அந்த கேம்புக்கு. அந்த 2000 ரூபாய் வந்து வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். நம்பர் 1 அது பெண்களுக்கு தனியாக இடம், அது வந்து காமன் டாய்லெட் தான் இருக்கும், ஆண்களுக்கும் காமன் டாய்லெட் தான் இருக்கும். ஸோ பெண்கள் தனி ஆண்கள் தனி. அந்த கேம்ப் வந்து 100 பேர் தான், ஆல்ரெடி 70 பேர் இருக்காங்க. யாராவது இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இருந்தாங்கன்னா ஞாபகம் வச்சுங்க ஜெகதீஷன் சார், 30 பேருக்கு வந்து அங்கே அகாமடேட் பண்ணலாம். அது ஒரு அற்புதமான கேம்ப்பு. நான் வந்து அடுத்த வந்து ப்ரோக்ராம் வந்து இதில் இருக்கக்கூடிய சில குறைகள் நான் நோட்டீஸ் பண்ணேன். அந்த குறைகளும் அவாய்ட் பண்ணி பெட்டராக பண்ணுவேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் இருக்கிற காலத்துக்கு நிறைய விஷயங்கள் நான் கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ டூ சப்போர்ட்டர்ஸ். நன்றி, வணக்கம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல்.